ஸ்கின் கேர்னு ஆன்லைன்ல தேடினா அப்பா அப்பா 1000 டிப்ஸ் வருது. ஆனா அதுல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதா பெரிய தலைவலி. வாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி சயின்ஸ் படி உங்க சருமத்துக்கு நிஜமாவே என்ன தேவைன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிச்சு கண்ணாடி பாக்குறீங்க, திடீர்னு முகத்துல ஒரு புது கரும்புள்ளி. என்ன பண்ணுவீங்க? உங்க முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? நம்ம மனசு உடனே என்ன சொல்லும்? அச்சச்சோ, இது எப்படியாவது உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரா கடைக்கு போய் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீமை வாங்கிடுவோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சன் தான் நம்ம டாக்டர். கைக்கு கிடைச்சதை வச்சு ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுவோம். இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இங்கதான் ஒரு கேள்வி. நாம நல்லதுன்னு நினைச்சு பண்ற அந்த அவசர சிகிச்சை ஒருவேளை நம்ம சருமத்தை இன்னும் மோசமாக்குனா என்ன பண்றது? அதனாலதான் இந்த பகுப்பாய்வுல நம்ம ஸ்கின்னோட சண்டை போடாம அதோட ஃப்ரெண்டா இருந்து எப்படி புத்திசாலித்தனமா நம்ம பிரச்சனைகளை சரி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல இந்த கிச்சன் ரெமெடி விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப பாப்புலரா சொல்லப்படுற ஒரு வீட்டு வைத்தியம் உண்மையிலேயே வேலை செய்தா இல்ல நம்மள வேலை வாங்குதான்னு பாத்திரலாம். நீங்களே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்பிள் சைடர் வினிகர் முகப்பருவுக்கு ஒரு சூப்பர் மருந்துன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நிஜமாவே நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு பொருளால முகப்பருவை சரி பண்ணிட முடியுமா? என்ன சொல்றீங்க? இங்க தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதோட அமிலத்தன்மை, அதாவது அதோட அசிடிட்டி தான். ஹெல்த் லைன் என்ன சொல்றாங்கன்னா, அதை நீங்க நேரடியா முகத்துல அப்ளை பண்ணா உங்க சர்மத்துல தீக்காய மாதிரி ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான், பாத்துக்கோங்க. ஒரு பக்கம் அது பாக்டீரியாவை கொல்லும், இயற்கையானதுன்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் யதார்த்தம் என்ன சொல்லுது? முகப்பருவுக்கு காரணமான பாக்டீரியா மேல அது வேலை செய்யுதான்னு மனிதர்கள்கிட்ட எந்த ஆய்வும் பண்ணல. ஆனா அதனால கெமிக்கல் பர்ன்ஸ் வரலாம், எரிச்சல் அதிகமாகலாங்கிறது மட்டும் உண்மை. அப்போ நிரூபிக்கப்படாத ஒரு நன்மைக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா? அப்போ இந்த மாதிரி கடுமையா ட்ரீட் பண்றது சரியில்லைன்னா பின்ன என்னதான் தீர்வு? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம சருமத்தை எதிரியா பார்க்கறத விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற இயற்கையான பாதுகாப்பு கவசத்தை நாம புரிஞ்சுக்கணும். வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம சருமங்கிறது வெறும் ஒரு மேல் தோல் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு தனி உலகம் மாதிரி, ஒரு காடு மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். அதுல கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம சருமத்தை வெளியிலிருந்து வர பிரச்சனைகள்ல இருந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. நம்ம வேலை அந்த கவசத்தை உடைக்கிறது இல்ல, அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறது தான். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது இந்த பாதுகாப்பு கவசம் டேமேஜ் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா நம்ம கரும்பு புள்ளி மாதிரி பிரச்சனைகள் இன்னும் பிடிவாதமா மாறிடும், போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சர்மம் எவ்வளவு அமைதியா இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் அது குணமாகும். அதனால தான் நாம இனிமேல் நம்ம சருமத்தோட சண்டை போடாம அதோட சேர்ந்து வேலை செய்யற சில பவர்ஃபுல்லான, அதே சமயம் ரொம்ப ஜென்டிலான சில இன்கிரீடியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் டூல் கிட். முதல்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ஹீரோ பத்தி பார்க்கலாம். இவர் ஒரே ஆளு ஆனா பல வேலைகளை பார்ப்பாரு. அதுதான் நியாசினமைடு. இது வைட்டமின் B3யோட ஒரு ஃபார்ம். எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பயன்படுத்தும் போதும் அதோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நியாசினமைடுக்கு இந்த 5லேருந்து 10% தான் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு கம்மியா இருந்தா பெரிய பலன் இருக்காது. இதுக்கு அதிகமா போனா சிலருக்கு தேவையில்லாத எரிச்சல் வரலாம். இதுதான் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. என்னென்ன பண்ணுன்னு பாருங்க. முதல்ல முகத்துல எண்ணெய் வெடியறத கண்ட்ரோல் பண்ணும். 2வது முகத்துல இருக்கிற சிவப்பை குறைக்கும். 3வது நம்மளோட ஸ்கின் பேரியரை, அதாவது அந்த பாதுகாப்பு கவசத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். 4வது கரும்புள்ளிகள் உருவாகிறத தடுக்கும். கடைசியா முகத்துல இருக்கிற போர்ஸோட அளவை குறைச்சு காட்டும். பாத்தீங்களா எவ்வளவு வேலை செய்யுதுன்னு? அடுத்ததா சருமத்தை பிரைட்டாக்கி ஸ்கின் டோனை ஈவனா மாத்துறதுக்குனே இருக்கிற 2 பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் பத்தி பேசலாம். ஒன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச வைட்டமின் சி, இன்னொன்னு அசலாயிக் ஆசிட். நீங்க வைட்டமின் சி சீரம் வாங்க போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வைட்டமின் சியும் ஒண்ணு கிடையாது. சில ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா காத்து பட்ட உடனே அதோட சக்தி போயிடும். அதனால தான் இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி சோடியம் அஸ்கார்பைல் பாஸ்பேட் மாதிரி ஸ்டேபிளான ஃபார்ம்ஸை தேடணும். இது கடைசி சொட்டு வரைக்கும் அதோட முழு பலனையும் கொடுக்கும். முக்கியமா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எந்த எரிச்சலும் தராது. இந்த டேபிள் பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு தான் பெரிய பிரச்சனையா, அப்போ நியாசினமைடு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அதோட எரிச்சல் ஆபத்து ரொம்ப கம்மி. இல்ல எனக்கு கரும்புள்ளிகளை குறைக்கணும், கொஞ்சம் அழற்சி இருக்கு அப்படின்னா அசலாயிக் ஆசிட் ட்ரை பண்ணலாம். அதோட ரிஸ்க் கொஞ்சம் மீடியம். உங்க குறிக்கோள் என்ன, உங்க ஸ்கின் டைப் என்னன்னு வச்சு நீங்களே இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, இப்போ ஸ்கின் கேர் உலகத்தோட கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு வருவோம். அதுதான் ரெட்டினாய்டுகள். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அதே அளவுக்கு பல பேரால தப்பாவும் புரிஞ்சுக்கப்பட ஒரு இன்கிரீடியன்ட்.
ரெட்டினாய்டு எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்றேன். நாம சருமத்துல தடவுற ரெட்டினால் சில ஸ்டெப்ஸ் எடுத்து கடைசியா ரெட்டினாயிக் ஆசிட் அப்படின்ற ஆக்டிவ் ஃபார்மா மாறும். இந்த பயணத்துல எவ்வளோ கம்மியான ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் ரொம்ப பவர்ஃபுல்லா வேகமா வேலை செய்யும். ஒரு ஒன் வே ரோடு மாதிரி ஸ்டெப்ஸ் கம்மியானா சீக்கிரம் போயிடலாம். இது நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு பக்கம் பாரம்பரியமான பவர்ஃபுல்லான ரெட்டினால் இருக்கு, இன்னொரு பக்கம் தாவரத்திலிருந்து வர்ற பக்குச்சியோல்னு ஒரு ஜென்டிலான மாற்று இருக்கு. ரெட்டினால் நைட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுவும் பிரெக்னன்சி டைம்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா பக்குச்சியோல நீங்க காலையிலயும் பயன்படுத்தலாம், இரவுலயும் பயன்படுத்தலாம். அது பிரெக்னன்சிக்கும் சேஃபானது. அப்போ என்ன தோணுது, இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஆப்ஷன் இருக்கும்போது நாம எதுக்கு ரிஸ்க் எடுத்து ரெட்டினால் யூஸ் பண்ணணும்? ரெட்டினால தூக்கி போட்டுட்டு பகுச்சியோலைய மட்டும் பயன்படுத்தலாமா, இல்ல ரெண்டுக்கும் ஒரு இடம் இருக்கா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது ரெட்டினாலுக்கு மாற்று இல்ல, ஒரு சூப்பரான பார்ட்னர். ஆமாங்க, இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும்போது ரிசல்ட்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. எப்படின்னா, பக்சியால் ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி. அது ரெட்டினால்னால வர்ற எரிச்சலை குறைச்சு நம்ம சருமம் அதை நல்லா ஏத்துக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்காக ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆக்ஷன் பிளானை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். உங்க சருமம் நீடிச்ச காலத்துக்கு நல்லா இருக்கணுமா? அப்போ இந்த 3 ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, ஒரே நேரத்துல பல புது ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்காதீங்க. ஒரு நேரத்துல ஒன்னு மட்டும், அதுவும் மெதுவா ஆரம்பிங்க. ரூல் நம்பர் 2, சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன். தினமும் SPF 30+ கண்டிப்பா போட்டே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. ரூல் நம்பர் 3, காலையில வைட்டமின் சி மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பயன்படுத்துங்க, நைட்ல ரெட்டினாய்டு மாதிரி ரினியூவல் ஏஜென்ட்ஸ் பயன்படுத்துங்க. அவ்வளோதான். சோ கடைசியா நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற ஒரே கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்க இப்போ ஃபாலோ பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க சருமத்தோட கைகோர்த்து வேலை செய்யுதா, இல்ல அதுக்கு எதிரா சண்டை போட்டுட்டு இருக்கா? உங்க சருமத்துக்கு ஒரு நல்ல நண்பனா இருங்க, எதிரியா இல்ல.